அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தனது முழு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளது. பழைய பங்களிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தி இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவுகளை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சேலத்தில் பாமக நிறுவனர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக செயற்குழு உறுப்பினர் சுகந்தன் அன்புமணிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு எதிராக திண்டிவனத்தில் அன்புமணி ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அன்புமணி தரப்பில் மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோரும், ராமதாஸ் தரப்பில் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்டோரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றனர். அப்போது இருதரப்புக்கும் மீண்டும் மோதல் போக்கு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் இரு தரப்பினரையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். திருத்தணியில் புலம்பெயர் தொழிலாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து இயக்குநர் மாரி செல்வராஜ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த இளைஞர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அரக்கத்தனமான அருவருப்பான செயல் என்றும், மனித வாழ்க்கையின் மகத்துவம் அறியாமல் தடம் மாறி பயணிக்கும் இளைஞர்களை நெறிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி தங்க தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுக்க மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சகோதரராக எழுந்தருளி தங்கத்தேரில் பவனி வந்தார். 4 மாட வீதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் கற்பூர ஆரத்தி ஏற்றி வழிபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேரளாவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வரும் காரணத்தால் அங்கிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி அடிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் பெண் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்மாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வழிவிட்டால் என்பவர் தனது மனைவி பொன்னுத்தாயியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இவர்கள் அருப்புக்கோட்டை அருகே சென்றபோது பின்னால் வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் பொன்னுத்தாயி லாரி சக்கரத்தில் சிக்கி கணவன் கண்முன்னே உடல் நசுங்கி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயிலில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலை பார்வையிட்ட அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தொல்லியல் துறையினர் கோவிலில் உள்ள சிற்பங்கள் குறித்து விளக்கமளித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர்.
முசாபர் நகர் மண்டிகோட்வாலி பகுதியில் உள்ள குடியிருப்பில் இந்த சம்பவம் நடைபெற்றது. அதில் அமித் கவுர், அவரது தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் தீயில் கருகி உயிரிழந்தனர். சிலிண்டர் வெடிப்பால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். கிழக்கு பசிபிக் பகுதியில் போதைப்பொருள் கடத்தியதாக கூறப்படும் ஒரு கப்பலின் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதாக கூறி வெனிசுலா கடற்கரை அருகே அமெரிக்கா சதர்ன் ஸ்பியர் எனும் பெயரில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ள நிலையில் சதர்ன் ஸ்பியர் குழுவால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் போதைப்பொருள் பயங்கரவாதிகள் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக கிழக்கு மற்றும் தெற்கு ஸ்பெயினின் சில பகுதிகளை புயல் தொடர்ந்து தாக்கிய நிலையில் இபிசா பகுதியில் அரிதான ஆலங்கட்டி மழை பெய்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினின் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெய்த கனமழையால் 3 பேர் உயிரிழந்தனர். வாலன்சியா பகுதியில் பொதுமக்கள் அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தைவானை சுற்றி சீனா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தீவிர பயிற்சி மேற்கொண்டது. ஏவுகணைகள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் தைவானுக்கு அருகில் பயிற்சி மேற்கொண்டன. இதுவரை சீனா தைவானை சுற்றி நடத்திய பயிற்சிகளிலேயே இதுதான் தைவானுக்கு மிக அருகில் நடத்தப்பட்ட பயிற்சியாகும். இதன் மூலம் தைவானின் கப்பல், விமான போக்குவரத்தை சீனா கட்டுப்படுத்தும் நிலையில் முழு அளவிலான போரை துவங்காமல் தைவானை அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது சீனா. தைவானுக்கு பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஆயுத உதவிகளுக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த சீனா எச்சரிக்கை விடுக்க இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. இந்த சூழலில் தைவான் ஜலசந்தியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு தென்கொரியா அழைப்பு விடுத்துள்ளது. வடமேற்கு சீனாவில் உள்ள ஜியுகுவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து சீனா ஒரு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பியது. லாங் மார்ச் 4B ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட தியான்ஹுய் 7 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக சுற்றுப்பாதைக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புவியியல் வரைபடம், நில அளவு ஆய்வுகள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். இது லாங் மார்ச் ராக்கெட் தொடரின் 622வது விமான பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான தற்காலிக அணியை இங்கிலாந்து அறிவித்துள்ளது. அணியின் கேப்டனாக ஹாரி ப்ரூக் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய வீரர்களான ஜோஷ் பட்லர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வில் ஜாக்ஸ் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். மோசமாக விளையாடி வருவதாக விமர்சனத்தில் சிக்கிய லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஸ்மித் நீக்கப்பட்டுள்ளனர்.